அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் டெட் பேப்பர் 2 7th ஸ்டாண்டர்டில் சோஷியலில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதுலேயும் 101லேருந்து 200 வரைக்கும் ஒரு 100 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோ படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்ட் 1 படிச்சுட்டு அடுத்தது பார்ட் 2 படிங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார்? நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன். அடுத்து எந்த கோட்டையில் இருந்த பெண்கள் தங்கள் மரபின்படி ஜவஹர் சடங்கின்படி தீயில் குதித்து இறந்தனர்? எதுல அப்படின்னா சிந்தூர் கோட்டை. சிந்தூர் கோட்டை. எந்த கோட்டையில் இருந்த பெண்கள் தங்கள் மரபின்படி ஜவஹர் சடங்கின்படி தீயில் குதித்து இறந்தனர்? சிந்தூர் கோட்டை. சிந்தூர் கோட்டை. சிந்தூர் கோட்டையை சூறையாடியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி. சிந்தூர் கோட்டையை சூறையாடியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து செப்பு நாணயங்களை அடையாள நாணயங்களாக வெளியிட்டவர் யார் அப்படின்னா துக்ளக். செப்பு நாணயங்களை அடையாள நாணயங்களாக வெளியிட்டவர் யார்? துக்ளக். அடுத்து நில வரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? அலாவுதீன். நில வரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? அலாவுதீன். நெக்ஸ்ட் மிகவும் கற்றறிந்த மனிதர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். இவர் தான் ரொம்ப கல்வி அறிவில் சிறந்து விளங்கியிருக்காரு. மிகவும் கற்றறிந்த மனிதர் யார்? முகமது பின் துக்ளக். துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்? கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக். துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். நெக்ஸ்ட் மதுரையில் நாயக்க அரசை நிறுவியவர் யார்? குமார கம்பனா. மதுரையில் நாயக்க அரசை நிறுவியவர் யார்? குமார கம்பனா. விஜயநகர பேரரசால் மதுரை மீட்கப்பட்டதை விளக்குவது எது? மதுரா விஜயம். விஜயநகர பேரரசால் மதுரை மீட்கப்பட்டதை விளக்குவது எது? மதுரா விஜயம். நெக்ஸ்ட் மதுரா விஜயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கங்கா தேவி. மதுரா விஜயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கங்கா தேவி. முதலாம் புக்கருடைய மகன் யார்? குமார கம்பனா. முதலாம் புக்கருடைய மகன் யார்? குமார கம்பனா. விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி யார்? சாளுவ நரசிம்மர். விஜயநகர பேரரசின் திறமைமிக்க படைத்தளபதி யார்? சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவங்க யாரு? சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சம் யாரால் முடிவுக்கு வந்தது? சாளுவ நரசிம்மனால முடிவுக்கு வந்தது. சாளுவ வம்சம் யாரால முடிவுக்கு வந்தது? சாளுவ நரசிம்மனால முடிவுக்கு வந்தது. கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களை வைத்து துக்லகாபாத் என்னும் புதிய நகரை கட்டியவர் யார்? ஜானாகான். ஜானாகான். கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்களை வைத்து துக்லகாபாத் என்னும் புதிய நகரை கட்டியவர் யார்? ஜானாகான். லோடி மரபை தோற்றுவித்தவர் யார்? பகலுல்லால் லோடி. லோடி மரபை தோற்றுவித்தவர் யார்? பகலுல்லால் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? பகலுல்லால் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? பகலுல்லால் லோடி. நெக்ஸ்ட்
இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத சட்டங்களை ரத்து செய்தவர் யார்? புரோஷ். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத சட்டங்களை ரத்து செய்தவர் யார்? புரோஷ். சயது அரசு வம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? அலாவுதீன் ஆலம் ஷா. சயது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? அலாவுதீன் ஆலம் ஷா. விஜயநகர பேரரசு எங்கு நிறுவப்பட்டது? கர்நாடகாவின் தென்பகுதியில். விஜயநகர பேரரசு எங்கு நிறுவப்பட்டது? கர்நாடகாவின் தென்பகுதியில். வெற்றியின் நகரம் எது? விஜயநகரம். வெற்றியின் நகரம் எது? விஜயநகரம். சங்க வம்சத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் யார்? ஹரிஹரர் புக்கர். சங்க வம்சத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் யார்? ஹரிஹரரும் புக்கரும் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். துள்ளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். துள்ளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவ ராயர். போரில் தாம் பெற்ற செல்வங்களை கொண்டு கோயில்களுக்கு வாயில்களில் கோபுரங்களை கட்டியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். போரில் தாம் பெற்ற செல்வங்களை கொண்டு கோயில்களுக்கு வாயில்களில் கோபுரங்களை கட்டியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். நுழைவாயில்களில் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோபுரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அந்த கோபுரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ராய கோபுரம். நுழைவாயில்களில் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட கோபுரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ராயகோபுரம். கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த மேதைகள் யார்? அஷ்டதிக் கஜங்கள் என்ற 8 இலக்கிய மேதைகள் தான் இந்த கிருஷ்ணதேவராயருடைய அவையை அலங்கரிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு தென்னாலிராமன் மற்றும் அல்லசானி. கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த மேதைகள் யார்? அஷ்டதிக் கஜங்கள் என்ற 8 இலக்கிய மேதைகள். எடுத்துக்காட்டு தென்னாலிராமன் மற்றும் அல்லசானி. அடுத்தது தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராக்ஷக தங்கடி. ராக்ஷக தங்கடி. தலைக்கோட்டை போர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராக்ஷக தங்கடி. நெக்ஸ்ட் விருபக்சா கோவில் எங்கு உள்ளது? விருபக்சா கோவில் எங்கு உள்ளது அப்படின்னா அது ஹம்பியில இருக்குது. விருபக்சா கோவில் எங்கு உள்ளது? ஹம்பியில் உள்ளது. தக்கான சுல்தான்களை 1565 விஜயநகர படைகள் எந்த இடத்தில் எதிர்கொண்டனர்? தலைக்கோட்டை போர்ல தான் எதிர்கொண்டாங்க. தக்கான சுல்தான்களை 1565 விஜயநகர படைகள் எந்த இடத்தில் எதிர்கொண்டனர்? தலைக்கோட்டை போரில் எதிர்கொண்டனர். நெக்ஸ்ட் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் இந்த குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினவர். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்து இறந்த அரசர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்து இறந்த அரசர் யார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். நெக்ஸ்ட் குதுப் மினாரை கட்டி முடிச்சவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார்? இல்துமிஷ். நெக்ஸ்ட் இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இக்தா. அதுக்கு பேர் என்னன்னா இக்தா. இக்தா. இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்துக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இக்தா. நெக்ஸ்ட் நிலத்தை பெற்றுக்கொண்டவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். நிலத்தை பெற்றுக்கொண்டவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இக்தாதார். இக்தாதார் அப்படின்ற பேர்ல அழைச்சாங்க. இதுக்கு
இன்னொரு பேரும் இருக்கு. முக்தி அப்படிங்கிற பேரும் இருக்குது. நிலத்தை பெற்றுக்கொண்டவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இக்தாதார் அல்லது முக்தி. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் பெண் அரசி யார் அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா. இந்தியாவின் முதல் பெண் அரசி யார்? ரஷ்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகலாய மன்னர்களின் கடைசி அரசர் யார்? அவுரங்கசீப். முகலாய மன்னர்களின் கடைசி அரசர் யார்? அவுரங்கசீப். ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? ஆலம்கீர் என்னும் பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் தான். முகலாய மன்னனுடைய கடைசி அரசர் அவுரங்கசீப்பு. ஆலம்கீர் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யாருன்னா அவரும் அவுரங்கசீப்பு தான். அடுத்தது பாருங்க, ஆலம்கீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஆலம்கீர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இந்துக்களை அரசு பணியில் அமர்வதை தவிர்த்தவர் யார்? அவுரங்கசீப்பு தான். இந்துக்களை அரசு பணியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த அமர்வதையே அவர் தவிர்த்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப்பு தான். இந்துக்கள் அரசு பணியில இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அவுரங்கசீப். அடுத்தது, மராட்டிய நாட்டின் பேரரசர் யார்? சிவாஜி. மராட்டிய நாட்டின் பேரரசர் யார்? சிவாஜி. மராட்டிய நாட்டின் பேரரசர் சிவாஜி. நெக்ஸ்ட், சுபாக்களை நிர்வகிப்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? சுபேதார் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. சுபாக்களை நிர்வகிக்கவர் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா சுபேதார் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. முகலாய பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? பல சுபாக்காக்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. முகலாய பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பல சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அடுத்தது நெக்ஸ்ட், பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம் பெற்றனர்? பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம் பெற்றனர் அப்படின்னா மொத்தம் 18 அரசர்கள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பாமினி வம்சத்தில் எத்தனை அரசர்கள் இடம் பெற்றனர்? 18. நெக்ஸ்ட், ஷாநாமா என்ற நூலை எழுதியவர் யார்? பிர்தௌசி. ஷாநாமா என்ற நூலை எழுதியவர் பிர்தௌசி. நெக்ஸ்ட், கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? பாலஹிசார். பாலஹிசார். கோல்கொண்டா கோட்டையின் மிக உயரமான இடம் எது? பாலஹிசார். நெக்ஸ்ட், ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது எது? கோல்கொண்டா. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு பெயர் பெற்றது எது அப்படின்னா கோல்கொண்டா. நெக்ஸ்ட், பாமினி அரசுக்கு வலிமையான அடித்தளம் அமைத்தவர் யார்? முகமது ஷா. பாமினி அரசுக்கு வலிமையான அடித்தளம் அமைத்தவர் யார்? முகமது ஷா. 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட நூலகம் எது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட நூலகம் எது? மஹமதுவானின் மதரசா. இதை பிடார் அப்படின்னும் சொல்லுவாங்க. 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட நூலகம் எது? மஹமதுவானின் மதரசா. இதுக்கு பிடார் அப்படின்ற பேரும் உண்டு. அடுத்தது, இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். இந்தியாவின் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகிருதீன் முகமது பாபர். அடுத்தது, ஜாகிருதீன் என்றால் என்ன பொருள்? ஜாகிருதீன்னா என்னது? நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறது தான் ஜாகிருதீனுடைய பொருள். அதே மாதிரி தானே நம்மளுக்கு அப்பளையும் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க.
ஆலம்கீர் அப்படின்னா என்னது? உலகை கைப்பற்றியவர். ஆலம்கீர்னா என்னது? உலகை கைப்பற்றியவர். இங்க ஜாகிருதீன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். இதை நம்ம குழப்பறதுக்காக கொஸ்டினை எப்படினாலும் நம்ம கேட்கலாம். அதனால இந்த ரெண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆலம்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர். ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். அடுத்தது பார்க்கலாமா? பாபரின் சுயசரிதை எது? பாபருடைய சுயசரிதை எது அப்படின்னா துசுக்-இ பாபரி. பாபருடைய சுயசரிதை வந்து துசுக்-இ பாபரி அப்படிங்கிற பேரு. அடுத்தது, டெல்லியில் தனது நூலகத்தில் படிக்கட்டுகளில் தவறி விழுந்து இறந்தவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டெல்லியில தனது நூலகத்துல படிக்கட்டுகள்ல தவறி விழுந்து இறந்தவர் யார் அப்படின்னா ஹிமாயூன் அப்படிங்கிறவர் தான். ஹிமாயூன் அப்படிங்கிறவர் தான் படியில தவறி விழுந்து இறந்துட்டாரு. எங்க? டெல்லி நூலகத்துல. சரிங்களா? கொஸ்டினை வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஹிமாயூன் வந்து படிக்கட்டுல இறந்து விழுந்தார்ல, அது எந்த இடம்னு கூட கேட்கலாம். அடுத்தது, சூரிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஷெர்ஷா. சூரிய வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? ஷெர்ஷா. ஜஹாங்கீர் என்றால் என்ன பொருள்? உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். ஜஹாங்கீர் என்றால் என்ன பொருள்? உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு பொருள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஜாகிருதீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். ஜஹாங்கீர்னா என்னது? உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஆலம்கீர் அப்படின்னா என்ன? உலகை கைப்பற்றியவர். ஆலம்கீருக்கும் ஜஹாங்கீர் அப்படின்ற அதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர். ஆலம்கீர் அப்படின்னாலும் உலகை கைப்பற்றியவர். அடுத்தது, ஷாஜஹான் என்றால் என்ன பொருள்? உலகத்தின் அரசர் அப்படின்னு பேரு. ஷாஜஹான்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு பேரு. அடுத்தது, யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது? ஷாஜஹானோட ஆட்சி காலத்துல தான் முகலாயருடைய புகழ் வந்து உச்சத்தை எட்டியது. யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் புகழ் உச்சத்தை எட்டியது? ஷாஜஹான். ஷாஜஹானுடைய மகன் யாரு? அவுரங்கசீப். ஷாஜஹானின் மகன் யார்? அவுரங்கசீப். ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் ஹபர்ஜ் அரண்மனையில் தன் இறுதி நாட்களை கழித்தவர் யார்? ஷாஜஹான். ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் ஹைபர்ஜ் அரண்மனையில் தன் இறுதி நாட்களை கழித்தவர் யார்? ஷாஜஹான். நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜயநகர பேரரசில் அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக யாரை நியமித்தனர்? பகர ஆளுநரை நியமிச்சாங்க. விஜயநகர பேரரசில் அரச பதவி ஏற்றவர் வயதில் சிறியவராக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமித்தனர். நெக்ஸ்ட், கிராமம் தொடர்பான விஷயங்களை யார் நிர்வகித்தார்? கவுடா என்ற கிராம தலைவர். கிராமம் தொடர்பான விஷயங்களை யார் நிர்வகித்தாங்க அப்படின்னா கவுடா என்ற கிராம தலைவர் தான் நியமிச்சாங்க. அடுத்தது, வாரகன் என்னும் பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? விஜயநகர பேரரசர்கள். வாரகன் என்னும் பெயரில் தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? விஜயநகர பேரரசர்கள். நெக்ஸ்ட், அமுக்தமால்யதா என்னும் நூலை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் யார்? அமுக்தமால்யதா என்ற நூலை தெலுங்கு மொழியில் இயற்றியவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவியை பற்றிய நூல் எது? பெரியாழ்வாரின் மகள் கோதை தேவியை பற்றிய நூல் எது? அமுக்தமால்யதா. அமுக்தமால்யதா. நெக்ஸ்ட், அமுக்தமால்யதா என்பதன் பொருள் என்ன? தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்ற பேர் தான் அமுக்தமால்யதா என்பதன் பொருள் என்ன? தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர்.
தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். அடுத்தது, சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவ ராயர். தென்னாலிராமன், அதாவது தென்னாலிராம கிருஷ்ணா எழுதிய நூல் எது அப்படின்னா பாண்டுரங்க மகாத்யம். தென்னாலிராமன் எழுதிய நூல் எது? பாண்டுரங்க மகாத்யம் அப்படிங்கிற நூலைத்தான் தென்னாலிராமன் எழுதினாரு. முகலாய பேரரசின் நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டன? கொத்தவால் என்னும் அதிகாரிகள். கொத்தவால் என்னும் அதிகாரிகள். முகலாய பேரரசின் நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டன? கொத்தவால் என்னும் அதிகாரிகள். நெக்ஸ்ட், மனசப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மனசப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். திருட்டை தவிர்க்கும் பொருட்டு எம்முறை கடைபிடிக்கப்பட்டது? குதிரைகளுக்கு முத்திரையிடும் பழக்கம். திருட்டை தவிர்க்கும் பொருட்டு எம்முறை கடைபிடிக்கப்பட்டது? குதிரைகளுக்கு முத்திரையிடும் பழக்கம். நெக்ஸ்ட், அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தேடர்மால் ஹெர்ஷா. ராஜா தேடர்மால் ஹெர்ஷா. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தேடர்மால் ஹெர்ஷா. நெக்ஸ்ட், நில உரிமையாளர்களிடமிருந்து நில வரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் யார்? ஜமீன்தார்கள். நில உரிமையாளர்களிடமிருந்து நில வரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஜமீன்தார்கள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, தீன் இலாஹி என்னும் ஒரே சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? அக்பர். தீன் இலாஹி என்னும் ஒரே சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? அக்பர். தீன் இலாஹி என்றால் என்ன? தெய்வீக மதம்தான் தீன் இலாஹி. ஒவ்வொன்றுக்கும் அந்த என்றால் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க பாருங்க. அது கண்டிப்பா வரும் ஏதாவது ஒன்று. அதனால அதை ஃபுல்லா எழுதி வச்சு படிங்க. தீன் இலாஹி என்றால் என்ன? தெய்வீக மதம். நெக்ஸ்ட், பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். அடுத்தது, ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் எது அப்படின்னா கல்லறை மாடம். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் எது? கல்லறை மாடம். யாருடைய காலத்தில் விலை உயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது? ஷாஜஹான். யாருடைய காலத்தில் விலையுயர்ந்த நவரத்ன கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது எங்க? யார் அப்படின்னா ஷாஜஹான் காலத்துல தான். தாஜ்மஹாலை யமுனை நதிக்கரையில் கட்டியது யார்? ஷாஜஹான். தாஜ்மஹாலை யமுனை நதிக்கரையில கட்டியது யாருன்னா ஷாஜஹான் தான். லால் குயிலா என்றால் என்ன? லால் குயிலா என்றால் செங்கோட்டையை தான் லால் குயிலா அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்குது? டெல்லியில இருக்குது. முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் எனப்பட்டது எது? செங்கோட்டை. கட்டியது யார் அப்படின்னா ஷாஜஹான் தான். முகலாய பேரரசர்களின் வாழ்விடம் எனப்பட்டது எது? செங்கோட்டை. இதை கட்டியது ஷாஜஹான். நெக்ஸ்ட், பிஹா மக்பாதா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? ஆஜாம் ஷாவால் அப்படின்றவரால தான் கட்டப்பட்டுச்சு. பிபிகா மக்பாதா என்னும் கல்லறை மாடம் யாரால் கட்டப்பட்டது? ஆஜாம் ஷாவால் அவங்களால கட்டப்பட்டுச்சு. நெக்ஸ்ட், பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? பேஷ்வாக்கள் என்ற அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா மராத்திய அரசர்கள் தான் அழைச்சாங்க. பேஷ்வாக்கள் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? மராத்திய அரசர்கள். நெக்ஸ்ட், சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார்? தேஷ்முக். சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார்? தேஷ்முக். அடுத்தது,
மராட்டிய பேரரசின் கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேர்மூர் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. மராட்டிய பேரரசின் கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தேர்மூர் அப்படிங்கிற பேரால அழைச்சாங்க. சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு என்ன பெயரிட்டாரு அவரு? அஷ்டபிரதான் அப்படின்ற பேரை அவரு வச்சாரு. சிவாஜி வந்து 8 அமைச்சர்களை கொண்ட குழுவுக்கு என்ன பெயரிட்டார் அப்படின்னா அஷ்டபிரதான் அப்படின்ற பேரை அவரு வச்சாரு. சிவாஜியோட மகன் பேர் என்ன? சம்பாஜி. சிவாஜியோட மகன் பேரு சம்பாஜி. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? 1761. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? 1761. அடுத்தது, தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அழைக்கப்பட்டவர் யார்? பெரியாழ்வார் தான் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அழைச்சாங்க. தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அழைக்கப்பட்டவர் யார்? பெரியாழ்வார். ஆண்டாள் என்பதன் பொருள் என்ன? ஆட்சி புரிபவள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டாள் என்பதன் பொருள் என்ன? ஆட்சி புரிபவள். திருப்பாவை என்றால் என்ன? கிருஷ்ணனை அடையும் வழியதான் திருப்பாவை அப்படின்னு சொல்றோம். திருப்பாவை என்றால் என்ன? கிருஷ்ணனை அடையும் வழி. அடுத்தது, நாச்சியார் திருமொழி என்றால் என்ன? பெண்ணின் புனித பாடல்களை தான் நாச்சியார் திருமொழி அப்படின்ற பேரால நம்ம சொல்றோம். நாச்சியார் திருமொழி என்றால் என்ன? பெண்ணின் புனித பாடல்கள். பெண்ணின் புனித பாடல்கள். திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரம் யார்? அரங்கநாதன். திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரம் யார்? அரங்கநாதன். திருமுறை எத்தனை நூல்களை கொண்டது? 12 நூல்களை கொண்டது. திருமுறை எத்தனை நூல்களை கொண்டது? 12 நூல்களை கொண்டது. அத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவோம். அத்வைத்தம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். நெக்ஸ்ட் வந்து, ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எதன் தத்துவம் ஆகும்? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எதன் தத்துவமாகும்? அத்வைத்தமுடைய தத்துவம் தான். சரிங்களா? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எதன் தத்துவம் ஆகும்? அத்வைத்தம். அத்வைத்தம். அடுத்தது, தேவ மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவர் யார்? தேவ மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவர் யார் அப்படின்னா சங்கரர். ஆர்வம் கொண்டவர் யாரு? சங்கரர். தேவ மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவர் சங்கரர். வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது? வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது? பிரம்மசூத்திரம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் யார்? பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் யார்? யார் எழுதினானா? சங்கரர் தான் எழுதினாரு. பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் சங்கரர். அடுத்தது, வைணவ திருத்தொண்டர் யார்? வைணவ திருத்தொண்டர் யார்னா ராமானுஜன். வைணவ திருத்தொண்டர் ராமானுஜன். ராமானுஜன் முன்வைத்த தத்துவம் எது? ராமானுஜன் வந்து முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத் வைத்தம். விசிஷ்டாத் வைத்தம். ராமானுஜன் முன்வைத்த தத்துவம் விசிஷ்டாத் வைத்தம். அடுத்தது வந்து, ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலவாத பின்னரும் தசைக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என கூறும் தத்துவம் எது? ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலவாத பின்னரும் தசைக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என கூறும் தத்துவம் எது? விசிஷ்பாத் வைத்தம். விசிஷ்பாத் வைத்தம். இதோட இன்னைக்கு 100 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம்.
இந்த 100 கொஸ்டினையும் எழுதி வச்சு படிங்க. பார்ட் 1 வீடியோவ பார்த்துட்டு, அடுத்தது பார்ட் 2 வீடியோவ பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுத்துருக்கிறேன். அதுல நீங்க பார்த்து பார்ட் 1 படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க பார்ட் 2 படிங்க. தெரியாதத எழுதி வச்சு படிங்க. இதுல நெறைய கொஸ்டின்ஸ் வந்து 7த்ல நெறைய கொஸ்டின் நமக்கு வரும். அதனால 7த் வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. நமக்கு வந்து இந்த லீவ் டைம நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம ஒவ்வொரு டைமையும் நம்ம வந்து பொண்ணு மாரி நம்ம வந்து பார்த்துக்கணும். கோல்டு மாதிரி. அதனால நம்ம வந்து டைம வேஸ்ட் பண்ணாம, நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அப்புறம் வந்து தெரியாதத வந்து ஃபுல்லா எழுதி வச்சு படிங்க. இயர்ஸ் எல்லாம் நெறைய வரும். அந்த இயர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு படிங்க. இந்த இதுல வந்து நம்ம அந்த பொருள் சொன்னோம் இல்லையா? தீன் இலாஹி என்றால் என்ன? இந்த மாரி நெறைய நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வரும். அதனால இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு படிங்க. எழுதி வச்சு படிச்சீங்க அப்படின்னா தான், நம்ம வந்து தேர்வுல கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஒரு 100 வீடியோஸ நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வராது. நான் இனிமே வாட்ஸ்அப் குரூப்லலாம் நான் வீடியோஸ் போட மாட்டேன். நீங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க மொபைல்லே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வந்த உடனே நீங்க அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஸோ மச்.